நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுந்த சுவாமிகள் பற்றி ஒரு முக்கிய குறிப்புகள் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவதாக வைகுந்த சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் 1809ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு என்ற ஊரில் பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிசூடும் பெருமாள் என்கிற முத்துக்குட்டி தான் இந்த வைகுந்த சுவாமிகள் என்பவரோட இயற்பெயர். இவரோட போதனைகள்லாம் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வழி மார்க்கம். இது ரொம்ப முக்கியமானது. வைகுந்த சுவாமிகளின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வழி மார்க்கம். இவர் இயற்றிய நூல்கள், வைகுந்த சுவாமிகள் இயற்றிய நூல்கள்னு கேட்பாங்க. இதில் அகில திரட்டு அம்மானை, அருள் நூல் மற்றும் நிழல் தாங்கல். இது மூணுமே பார்த்திங்கன்னா வைகுந்த சுவாமிகள் இயற்றிய முக்கியமான நூல்கள். இவர் முக்கியமான ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார் தமிழ்நாட்டில். அதாவது அனைத்து சாதியினரும் தலைப்பாகவை அணியும் முறையை அறிமுகப்படுத்தினார். எதற்காக இதை அறிமுகப்படுத்தினாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் உயர் சாதியினர் மட்டுமே செய்த தலைப்பாகை அணியும் முறையை தன்னை பின்பற்றிய அனைவரும் தலைப்பாகை அணிய வலியுறுத்தினார். இது மூலயமா சமத்துவ சமுதாயம் அமையறதுக்கு பாடுபட்டார். நிழல் தாங்கல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, வைகுந்த சுவாமிகள் ஒரு இடத்தில் இருந்த உணவு கூடங்கள், ஒரு உணவு செஞ்சு போட்ட இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நிழல் தாங்கல்ன்ட்டு அழைக்கப்பட்டது. அங்கே உணவு பரிமாறப்பட்ட அந்த பந்தி முறையோட பேர் துவையல் பந்தி முறைன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அனைத்து சமய சாதி பாகுபாடின்றி உணவு வழங்கப்பட்ட இடம்தான் இந்த துவையல் பந்தி முறை. அடுத்ததாக வைகுந்த சுவாமிகள் ஆன்மீக முறையில் சமூக நீதி அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டிருந்தார்.